பசங்களா, இன்னைக்கு வந்து நம்ம இக்னைட் சேனல்ல +4 மார்க் சீரீஸ்ல பிசிக்ஸ் கேடிஜி சாப்டர்ல லா ஆஃப் ஈக்விபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற சப் டாபிக் பார்க்க போறோம். ஸோ இந்த லா பேசிக்கா என்ன சொல்லுதுன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு மாலிக்யூல் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு n டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும்ல. ஸோ ஈச் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து எனர்ஜிக்கு வந்து ½ kB × T அளவுக்கு ஆவரேஜ் எனர்ஜி கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து அந்த லா ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு இன்டர்னல் எனர்ஜி U கண்டுபிடிக்கணும்னா F/2 nRT அப்படின்னு ஃபார்முலா இருக்கு. ஸோ இதுல F வந்து நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அந்த மாலிக்யூலுக்கு. F வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கலாம், காமா கண்டுபிடிக்கலாம், F+2/F. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து தியரி. நம்ம ஜஸ்ட் ஒரு டைப்ஸ் ஆஃப் மாலிக்யூலுக்கு என்ன டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வருதுன்னு பார்க்கலாம். அது மோனோஅட்டாமிக்கா இருந்தா 3, டயோட்டாமிக்கா இருந்தா 5, லீனியர் ட்ரையாட்டாமிக்கா இருந்தா 5, நான் லீனியர் ட்ரையாட்டாமிக்கா இருந்தா 6. ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம அடுத்து ஒரு சம் போட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கொஸ்டின் போடலாம். அக்கார்டிங் டு த லா ஆஃப் ஈக்விபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி, த மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் diatomic gas at constant volume where the molecule has one additional vibrational mode is dash. ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, பேசிக்காக வந்து என்ன கேட்குறாங்க, மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். அப்போ வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், சிவி கண்டுபிடிக்கணும். சிவியோட ஃபார்முலா வந்து F × R/2. இதில் வந்து நமக்கு F தான் வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், எத்தனை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குன்னு கால்குலேட் பண்ணும், அவ்வளோதான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா டயட்டாமிக்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போதான் பார்த்தோம் டயட்டாமிக் கேஸுக்கு வந்து F வந்து 5 அப்படின்னு. ஆனால் இங்கே அந்த மாலிக்யூலுக்கு வந்து 1 அடிஷ்னல் வைப்ரேஷனல் மோட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கேஸை நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆட் பண்ணும். ஏன்னா அதுக்கு வந்து வைப்ரேஷனல் மோட்ல இருக்கிறனால அதுக்கு வந்து ஒரு 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆட் பண்ணும். ஸோ ஏற்கனவே அதுக்கு 5 இருக்கு +2. ஸோ F வந்து இங்க 7. ஸோ சிவிக்குல வந்து Fக்கு 7 போட்டா 7R/2. இதுதான் ஆன்சர். ஸோ அடுத்து வந்து நீங்களா ட்ரை பண்றதுக்கு நான் ஒரு கொஸ்டின் எழுதி போடுறேன். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எழுதி போட்டிருக்கேன், அதை பார்க்கலாம். A gas mixture containing 8 moles of argon and 6 moles of oxygen at temperature T. So it neglecting vibrational mode, the total internal energy of the system is dash. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆர்கான் வந்து ஒரு மோனோஅட்டாமிக் மாலிக்யூல், ஆக்சிஜன் வந்து டயட்டாமிக், அண்ட் இதில் வந்து வைப்ரேஷனல் மோட்ஸை வந்து இக்னோர் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் எழுதி போட்டல, அதில் இருக்கிற வேல்யூஸை நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். ஆனால் ஒன்று நீங்கள் பார்க்கணும், அது எழுதி போட்டது வந்து 1 மோலுக்கு. இங்கே வந்து 8 மோல்ஸ் ஆர்கான் இருக்குது, 6 மோல்ஸ் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸில் ஒன்று வரும். ஓகேவா? ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் போடுங்க. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரம் டீம் இக்னைட்.